இந்த காட்டு பகுதியில் நான் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அது என்னன்னா, எதிர்பாராத ஒன்று, ஆனால் பயன்படக்கூடியது. சில சமயங்களில் எனக்கு சில எண்ணங்கள் வரதுண்டு. இதை விட நல்ல நேரத்தில் கூட நான் வாழ்ந்திருக்கனேன்னு நினைப்பேன். அதோட சில சமயங்களில் கேம்புக்கு நான் ஏதாவது திரும்ப கொண்டு வருவேனான்னு பார்ப்பேன். ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுக்கு அது எவ்வளோ மேல் இல்லை. அதுவும் திரும்ப கொடுக்க தேவையில்லாததால நல்லது. நாட்கள் நகர்றதே கஷ்டமா இருக்கு. அதோட இந்த ஜந்துக்கள் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டம். என்னோட பேரு ஜான் ரெக்கர். ட்ரேஸ் ஆப்ரேட்டிவ் ஸ்டேஷன் 222. நமக்கு தெரிஞ்ச உலகம் இப்போ இல்லை. இந்த பசிபிக்காவை சுற்றி பார்க்குறவங்கெல்லாம் இறந்தவங்களாக தான் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இந்த புது பிரச்சனையால எங்க வாழ்வாதாரமே ஒரு கேள்விக்குறியா ஆயிடுச்சு. ஆபத்தான ஜந்துக்கள் இப்ப இந்த தீவுல சுத்திக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் அந்த பேரழிவுல இருந்து உருவானது. ஒரு ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு ஸ்டேஷன் வரைக்கும் எங்களை வேட்டையாடுவாங்க. அதே மாதிரி நானும் அவங்கள வேட்டையாடுவேன். அவங்க பரிணாமம் அடைகிறாங்க, ஆபத்தோட அடுத்த நிலைக்கு போறாங்க. அதனால நானும் அதே மாதிரி மாறி ஆகணும். நான் இங்க தனியா இருக்கும் போதெல்லாம் இந்த ஜந்துக்களை பத்தி நான் இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். அதுல சில அடையாளங்கள் இருக்கிறத நான் கவனிப்பேன். அதுங்களோட போக்கு எப்படி இருக்குங்கிறத நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். அதனால அதுங்களை பத்தி இப்ப எனக்கு நல்லா புரியுது. இதுல எனக்கு என்ன பயம்னா நானும் அப்படிதான் மாறிக்கிட்டு வரேன்.
தூக்கங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அந்த கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். எங்க அப்பாவை பத்தி யோசிக்கும்போது அவர் எப்பவுமே கவனமா இருக்கணும்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு. கடவுள் நம்ம தலையில என்ன எழுதி வச்சிருக்காருன்னு யாருக்கு தெரியும்? ஆனா நல்லா தான் எழுதியிருப்பாருன்னு நாம நம்புவோம்.
ஹே ஜான், நீ எப்போ வந்த? நான் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது லூயிஸ்? இப்போ கேட்குறேன்.
பிடிச்சியா? எஸ் சார். அதுங்களோட ஃபீடிங் ஏரியாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதோ இந்த பாயிண்ட் கிட்ட தான் அது இருக்கு. அதை எப்படி நீ கொன்ன? கொஞ்சம் C4 பயன்படுத்தினேன். மீதி ஏதாவது இருக்கா? வழக்கம் போல சின்ன துண்டுகள் தான். திருந்தவே மாட்ட. ஒயர்ல யார்கிட்டயாவது நீ பேசுனியா? ஆமா, 221. அங்க இருக்கிற சில அகதிகளுக்கு ஃபீவர் வருதான். நிறைய பேர் இறந்துட்டாங்க. சரி விடு. ஜான், இது மோசமா இருக்கு. போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கிரேஸை பாரு. அவ பேண்டேஜ் போட்டு விடுவா. ஓகே. திரும்ப வெளியே போறியா? காலையில போவேன். உனக்கு ஏதாவது ரெடி பண்ணவா? நீ அமைதியா இருந்தா போதும். எனக்கு நிறைய கிரனேட்ஸ் வேணும். சரி, ஆனா அது நமக்கே கம்மியா தான் இருக்கு. அப்போ நான் இதை பார்த்து யூஸ் பண்ணணும்னு சொல்லாம சொல்றேன். அப்புறம் C4 வேணும் ப்ளீஸ். ஏய் ஜான், இருப்பா, நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். இதை நான் ரெடி பண்ணிட்டேன். லித்தியம் ரியாக்டரை வச்சிருக்கேன். சில பிளேட்ஸையும் நான் மாற்றி வச்சிருக்கேன். அப்புறம் காம் யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெடியாக இருக்கு. பிரச்சனையே இருக்காது. இதனால உனக்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்கும். சரி, பாப்போம். இவங்க எல்லாருமே என்னோட ஆட்கள் தான். நான் அங்க போகும்போதெல்லாம் கேம்ப்ல சலசலப்பு ஏற்படும். அவங்க கதகதப்பான இடத்தையும் சாப்பாட்டையும் தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்பாங்க. ஒரு நாளை கடக்க ஏதாவது கிடைக்குதான்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் தேடுவாங்க. John. Sergeant Trekker. அந்த பேரை வச்சு அப்போ என்ன கூப்பிட்டாங்க. இனி அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேண்டாமே. சொல்றீங்க, நானும் கேட்டுக்கிறேன். சரி, என்ன பண்ணணும்? லூயிஸ் தான் என் காயம் மோசமா இருக்குன்னு உன்னை பார்க்க சொன்னான். அதான். சரி, அந்த சேர்ல உட்காருங்க. தேங்க்யூ. பெருசா எதுவும் இல்லை, இருங்க கொஞ்சம் காஸ் எடுத்துக்கிறேன். அது என்ன, ஸ்கேபா? இல்ல. கிட்ட இருந்துச்சா? ரொம்ப கிட்ட இருந்துச்சு. உனக்கு தெரியுமா ஜான், அவங்க செல்ஸ் நம்மள மாதிரி இல்ல. என்ன? அந்த ஸ்கேப்ஸ், அவங்க செல்ஸ் அந்த இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க செல்ஸை மியூட்டேட் பண்ணிடுச்சு. அப்படின்னா அந்த ஜந்துக்களுக்கு வலிங்கிறது தெரியாதா? சுத்தமா தெரியாது. அவங்க பிரெயினோட ஃப்ரண்டல் லோப், புரியலையே. அவங்க மூளை மங்கிக்கிட்டு இருக்கு. நான் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அவங்க மோட்டர் ஸ்கில்ஸ், ஜட்ஜ்மெண்ட், சோஷியல் ஸ்கில்ஸ் எல்லாமே போயிடுச்சு. ஆனா அதுங்க எல்லாமே ஆளுக்காள் கம்யூனிகேட் பண்ணிக்குதுங்களே. ஆமா, பண்ணிப்பாங்க. சரி. செல்ஸ் மியூட்டேட் ஆயிருக்கு. அவங்க போன் டென்சிட்டி கொஞ்சம் அதிகமாயிருக்கு. அப்புறம் ஹார்ட், அதுவும் அதே மாதிரி தான். மியூட்டேஷன் ஆனதுக்கு அப்புறம் சில நாள் கழிச்சு நான் சொன்னதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும்.
அதுங்களுக்கு வேகமா நடக்க பிடிக்கும். மோட்டர் ஃபங்க்ஷன் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்படிதான் பசியும். யா. ம். ஆமா, நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? உங்களுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே. ஆமா, இருந்தாலும் உன்ன மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து அதை கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஒரு விஷயத்த நிறைய கற்பனை பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க? ம். ஓ. நீங்க மறுபடியும் பெட்ரோலுக்கு போவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால போய் ரெஸ்ட் எடுங்க. ஏதாவது போய் சாப்பிடுங்க. சேஃபாவும் இருங்க. வர வழியில படிக்கிற மாதிரி ஒரு மெட்டீரியல் எனக்கு அங்க கிடைச்சது. அப்புறம் புது வார்த்தைகள். இது வந்து பேஸ்பாலை பத்தி. பேஸ்பாலா? ம். எனக்கு அது பிடிக்கும். எனக்கு பேஸ்பால் ஞாபகம் இருக்கு. நான் வந்து ஓ, நான் ஓகே. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ரைட். நானும் ஓகே.
நான் யாருக்கும் பிரச்சனை கொடுக்கறதுக்காக இங்க வரல. ஓகேவா? இத பாருங்க, சொன்னா கேளுங்க. நான் பிரச்சனை பண்றதுக்காக இங்க வரல. கண்ணை கீழே போடுங்க. ஓகேவா? சாவுடா. குண்டுகளை வேஸ்ட் பண்ணாத. ஜான், ஜான், ஜான் 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 எந்திரிங்க, எந்திரிங்க ஜான். என்னாச்சு? எங்களுக்கு ஹெல்ப் வேணும். வரேன். ஹே காய்ஸ், லூயிஸ் அவர்கிட்ட நீங்க கேட்டதை சொல்லுங்க. வழக்கம் போல் சேனல்ஸை ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது நான் ஒரு கம்யூனிகேஷனை கவனித்தேன். அது எனக்கு சரியாக புரியல. அதனால் நான் அதை உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். நாங்க தாக்கப்படுறோம். ஏதோ ஒண்ணு, அந்த ஸ்கேப்ஸ் இங்க வந்துட்டாங்க. எங்க ஸ்கோட்டிங் பார்ட்டியை ஃபாலோ பண்ணி தான் அவங்க இங்க வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். யாராவது ட்ரேஸ் ஆபரேட்டர்ஸ் இருந்தீங்கன்னா உடனே எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்க ப்ளீஸ். இவங்க கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணி பாத்தியா? நான் எல்லா சேனலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எல்லா ஓப்பன் லைன் கம்யூனிகேஷனும் எல்லாமே ஸ்டாட்டிக்காக இருக்கு. பிரேக் வாட்டர் க்ரீக், பிரேக் வாட்டர் க்ரீக், அதை பத்தி எனக்கு ஏன் தெரியணும்? அது பழைய 5th வெல் ஸ்டேஷன் தானே?
அவங்க கிட்ட இருந்து நாம தாவரங்களையும் தண்ணியையும் வாங்கணும். ஆமாப்பா. ஓகே. ஜான், ஏன் இப்போ நீயும் வரப்போறியா? ஏன் வேற யாரும் வெளியே போக கூடாதுன்னு எனக்கு புரியல. ஏன்னா நீ வெளியே வந்தா திரும்பவும் இங்க வரமாட்ட.
ஜான் டு லூயிஸ். ஜான் டு லூயிஸ். லூயிஸ், நான் தான் ஜான். உனக்கு கேக்குதா? பங்கரை லாக் பண்ணு. யாரும் வெளியே போகக்கூடாது. நான் அங்கதான் திரும்ப வரேன். உனக்கு கேக்குதா லூயிஸ்? லூயிஸ், நான் இப்போ ஒரு ட்ரேஸ் மேப்பை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை இதுங்களுக்கு இது வரைக்கும் நம்ம இடம் தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இப்போ இதுங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் இப்போ அங்கதான் வரேன். ஓவர்.
இது என்ன சொல்லு? ஹாய் ஜான். இத பார்த்தா பிளேடட் வெப்பன் மாதிரி இருக்கு. என்னது பிளேடட் வெப்பன் மாதிரி இருக்கா? என்ன விளையாடுறியா? நான் இது வரைக்கும் எத்தனை வாட்டி என் ட்ரேசிங் டேஸ்க்காக வெளியே போயிட்டு வந்திருக்கேன். ஆனா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை நான் பார்த்ததே இல்லை. இது எங்க கிடைச்சது? எங்க கிடைச்சதா? ஆமா, இது எங்க இருந்து கிடைச்சது அதை சொல்லு. எங்க இருந்து கிடைக்கும்? மொராடர் கேம்ப் இருக்குல்ல, அங்க இருந்து தான் இதை எடுத்தேன். இந்த ஸ்கேப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆயுதங்களை உருவாக்குறாங்க. அவங்களுக்கு தேவைப்படுற இந்த மாதிரியான ஆயுதங்களை அவங்களே உருவாக்கிக்கிறாங்க. இத பத்தி நான் ரேடியோல எந்த சாப்டரும் கேட்கவே இல்லையே. மத்த கேம்ப்ல இத பத்தி பேசவே இல்லை. அதான உன் வேலை. இந்த வேலையை நீ உருப்படியா செஞ்சியா? ரேடியோ கிட்ட உட்காந்து வெட்டி முறிச்சுக்கிட்டு இருக்கியா நீ? ஆனா நான் என்னடானா உங்களுக்காக உயிரை பணையம் வச்சு வெளியே போறேன். ஆனா அந்த ஸ்கேப்ஸ் இருக்குங்கல்ல, அதுங்கெல்லாம் அதுங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாத்தையும் அதுங்களே உருவாக்குதுங்க. இத பத்தி உனக்கு தான் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். இந்த பங்கர்ல இருக்கிற எல்லாருக்காகவும் தான் என் உயிரை பத்தி கவலைப்படாம நான் வெளியே போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு இத பத்தி தெரியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ ஏன் இந்த கத்தி கபடாவை பார்த்து பயப்படுற? உன்கிட்ட தான் கன்ஸ் எல்லாம் இருக்கு. வெடிபொருட்கள் டெக்னாலஜி எல்லாம் உன்கிட்ட இருக்குல்ல. இது எல்லாத்தையும் அவங்களே பண்றாங்கடா. ஆனா இது கேப்ஸோடதுதான்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ தானே சொன்ன மரண்டர் கேம்ப்ல தான் நான் எடுத்தேன்னு. எனக்கும் தெரியல. வெளியே போறது என் வேலை. ஆனா இது உன்னோட வேலை. இத பத்தி உனக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் உன்னோட பொறுப்பே. அத முதல்ல நீ உருப்படியா செய். கடந்த சில வாரங்களா சில அகதிகள் தொலைஞ்சு போறத நான் ரேடியோல கேட்டேன். அதுவும் இப்போதான். அப்போ அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி தோணுது. அவங்களுக்கான ஆயுதத்தை அவங்களே உருவாக்குறாங்கடா மடையா. அதுங்க எல்லாமே பரிணாம வளர்ச்சி அடையுதுங்க. ஒருவேளை அதுங்களுக்கு கன்ஸ் எல்லாம் கிடைச்சதுன்னா என்ன ஆகும்? கடவுளே. நோ நோ. ஏன் நீ நாம இந்த பங்கர்ல இங்க இருக்கோம்ல, காணாம போயிடுவோம். இந்த பங்கர்ல இருக்கிற எல்லார் கதையும் முடிஞ்சிரும். நாம இங்க இருக்கிறவங்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம்ல, அவங்க எல்லாம் செத்துருவாங்க. எத்தனை நாளா நீ வெளியே இருந்த ஜான்? 3 நாளா. நீ பார்க்க மோசமா இருக்க. போய் ரெஸ்ட் எடு. நீ இல்லாம போயிட்டா எங்களுக்கு என்ன ஆகும்? உன்னுடைய கடமையை நீ செய் ஜான். எங்களை காப்பாத்து.
கலர்லாம் போட்டிருக்க. கவசமும் போட்டிருக்க. அப்போ உனக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்கணுமே. ஒரு சோல்ஜரோட யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இந்த சைடு நீ திரிஞ்சுக்கிட்டு இருக்கியா? என் பேரு ஜான் டி ரெக்கர். என்னோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் 00324. இது என்னோட குவாட்ரண்ட். இது ஏன் செக்டார். ஆங்கரேஜ் ஃபெசிலிட்டியில தான் நான் ட்ரெயின் ஆனேன். ஜான் டி ரெக்கர் 00324. இது என்னோட குவாட்ரண்ட். இது என்னோட செக்டார். எத்தனை நாளா வேட்டையாடிக்கிட்டு இருக்க? எனக்கு தெரியல. எங்களுக்கு தான் தெரியாது. அதுக்குள்ள மட்டும் போயிடாத. நார்த்ல ஏதோ ப்ராப்ளம். அதை பத்தி நீ கேள்விப்பட்டிருப்பியே. தேங்க்ஸ். நான் கேள்விப்பட்டேன். நிறைய பேர் தொலைஞ்சிருக்காங்க. அதுக்காக தான் இந்த பக்கம் வந்தீங்களா? ஏன் அப்படியும் சொல்லலாம். அதோட ஆமினேஷன்ல இப்போ ஒரு ஷார்டேஜ் ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா அது நிச்சயமா நமக்கு பெரிய பிரச்சனை தான். எல்லாருக்குமே தான். கொஞ்ச நாளைக்கு எல்லாருக்கும் பிரச்சனை தான். ஸோ உன்னோட செட்டர்ல என்ன சிச்சுவேஷன் சொல்றியா? ஸ்கேப்ஸ் எல்லாம் பரிணாம வளர்ச்சி அடையிறத நான் கவனிச்சேன். ஒரு வகையில நானும் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். புரியல. ஸ்கேப்ஸ் வந்து அதுக்கு வேற இடத்துக்கு வரதை நான் கவனிச்சேன். வேற இடத்துக்கா? கூட்டமாவா? அப்படியும் சொல்லலாம். இப்போ புரியுது. சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வர புதுசா ஏதோ நடக்குது. நான் காட்டுல சுத்தும் போது சில பேர் உயிர் பொழைச்சவங்கள நான் கண்டிருக்கேன். அவங்கள சில கேம்ப்ஸ்ல தொலைஞ்சு போனவங்க தான் அவங்க. அது மட்டும் இல்லாம
அவங்களுடைய தாக்குதல் வித்தியாசமா இருந்துச்சு. யா, நானும் அதை கவனிக்க ஆரம்பிச்சேன். என்ன சொல்ற? நான் இந்த கேம்ப்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல எந்த பாடிஸையுமே காணும். அப்படி பார்த்தோம்னா இந்த பிராணிகள் எல்லாமே, இந்த ஜந்துக்கள் எல்லாமே ஸ்கேப்னு சொல்றீங்க இல்லையா, அதைத்தான் நான் சொல்றேன். இது எல்லாத்தையுமே அதுங்களா பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுங்க எல்லாமே அழிவில்லாத அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அதுங்களை கொல்லவும் முடியல. இப்போ அதுங்கெல்லாம் கூட்டமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஆட்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவங்க எல்லாரையும் தயார்படுத்தி அவங்கள வச்சு அதுங்களோட கதையை மொத்தமா முடிச்சிடலாம். இல்ல, முடியும். அதுக்கு உங்க உதவி தேவை. எனக்கு உங்க உதவி தேவை. இல்ல, முடியும். இல்ல. ஏன் முடியாது? எங்களுக்கு உதவி தேவை. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முயற்சி செய்யணும். அதுங்கெல்லாம் நம்மள ஒருத்தரா தூக்குது, அதே மாதிரி நாம அதுங்களை ஒவ்வொன்னா தூக்கணும். இது ஒர்க் அவுட் ஆகும். ஆகும். இல்ல. ஏன் ஆகாது? ஏன்னா என்ன? ஏன்னா அது உனக்கு தெரியும். நம்ம கிட்ட இப்ப ஒண்ணுமே இல்ல. நம்ம கிட்ட வெடிப்பொருளும் சுத்தமா இல்ல. அம்மா, நான் ஏன் இங்க சுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு. என் மொத்த கேம்பையுமே நான் இழந்துட்டேன். இப்படி இருக்கும்போது நீ இதை கொல்ல முடியும்னு நினைக்கிறியா? எதை வச்சு? உன்கிட்ட எவ்வளோ? 3 கிளிப்ஸ் இருக்குமா? அப்படி உன்கிட்ட எத்தனை இருக்கு? கேக்குற இல்ல, சொல்லு. 3 கிளிப்ஸ் இருக்கா? ஆமா, 3 இருக்கு. 3 கிளிப்ஸா இருக்கு. அவங்க தான் சொன்னாங்கல்ல, நம்ம கிட்ட வீரர்கள் யாருமே கிடையாது, நம்ம கிட்ட சப்ளையர்ஸ், வெடி பொருள்கள் எதுவுமே கிடையாது. அப்ப நீ என்னதான் பண்ணுவ? நான் ஏதாவது ஒண்ணு செய்யலாம் தான் இருக்கேன். இது வேலைக்கு என்னால வெட்டியா வேடிக்கை பார்த்து சாகலாம் முடியாது. இது ஒர்க் அவுட் ஆகாது, புரிஞ்சுக்க. அதனால ஒண்ணு பண்றியா? உன் மூட்டையை கட்டிக்கிட்டு நான் இங்க வரும்போது இருந்துறாத, போய் தொலை. என்ன, புரிஞ்சதா? நல்லா புரிஞ்சுது. ஜான், உனக்கு தான் கால் பண்ணலான்னு இருந்தேன். என்னெல்லாம் நீங்க மதிப்பீங்களா சார்? வழக்கமா நீங்க என்ன மறந்துடுவீங்களே. ஏன்னா இந்த மோசமான இடத்துல எங்களை விட்டுட்டு போயிட்டீங்கல்ல. இல்ல, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. இங்க நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதுல பாதி நீ தான் பாத்துக்கிற. எனக்கு இப்போதான் ஒரு வீடியோ டிரான்ஸ்மிஷன் கிடைச்சது. அது 6 நாளைக்கு முன்னாடி அனுப்பப்பட்டது. ஆமா, 2 to 7. சரி, அதோட ஸ்டேட்டஸ் என்ன ஜெனரல்? யா, அவங்க லாஸ்ட் 24 ஹவர்ஸ் அவங்க டார்க்கா தான் இருக்காங்க. டார்க்கா இருக்கா? அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால எனக்கு ஒன்று சொல்லிச்சான். உன்னுடைய குவார்டருக்குள்ள நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிச்சான். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நார்மலா தான் இருந்தது. சில ஊர் சுத்துற ஸ்கேப்ஸ், வேட்டையாடுற அகதிங்க, மொராடர்ஸ், அவங்கள ட்ராக் பண்ணி அவங்க கதையை முடிச்சேன். அப்புறம் என்னாச்சு தெரியுமா? அப்புறம் என்ன, இந்த புரி பீடர் நீ பாத்தியா? யா, நான் பார்த்தேன். அதுங்களா எப்பயும் டஃபா தான் இருக்கும். அதுங்களோட பயாலஜிக்கல் மாற்றத்தால செல்ஸும் நரம்பும் மாறுபட்டதால அதுங்களை கொல்றது ரொம்பவே கஷ்டம்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த புது பிரீட் இருக்கு, அது எல்லாத்துக்கும் மேல முயற்சி பண்ணுது. சமீபத்தில் எத்தனை ட்ரேஸ் ஆபரேட்டிவ்ஸை நம்ம இழந்திருக்கோம் சொல்லுங்க? எத்தனை பேரை நாம இழந்திருக்கோம்னு என்னை விட உனக்கு நல்லாவே தெரியும்ல ஜான். அதுவும் கிழக்கு பக்கத்துல இருந்து ரெட் ரோட் எல்லையில இருந்து போர் தொடுத்தாங்களே, அங்கிருந்து தான் இது ஆரம்பிச்சது. உண்மையை சொல்ல போனா அவங்களுக்கு தேவையானதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனா நம்மளால போராட முடியல. சார், எத்தனை பேரு? வெஸ்டர்ன் சீ போர்ட்ல என்கிட்ட மொத்தமாவே 16 ஆபரேட்டர்ஸ் தான் இருக்காங்க. இந்த புது கேப்ஸ் நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, காத்துட்டு இருக்காங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். அவங்க ஆயுதத்தையும் பயன்படுத்துற முறையும் பார்த்தா அவங்க முதல் கட்டத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க தொடர்பு கொள்றாங்க. ஆனா அவங்க திட்டமிட்டு தாக்குறாங்க. வெறும் 10 நாள்லயே கிட்டத்தட்ட 50 ஆபரேட்டர்ஸ் அவங்க கொண்டு இருக்காங்க. இதுல எத்தனை பணைய கைதின்னு யாருக்கு தெரியும்? 100 பேர், 1000 பேரா கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஸ்கேப்ஸ் 2 பேர் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நிச்சயமா எங்க பங்கர் இருக்கிற இடம் தெரியும். அப்ப உன்னை தேடிதான் வருவாங்க ஜான். உன்னோட ஆயுத கடங்க எப்படி இருக்கு?
ஒண்ணுமே இல்லை. போதுமா? இது வழக்கம்தானே? இருந்தாலும் எங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் எங்களால் உருவாக்க முடியும், மெக்கைவர் பண்ண முடியும். அதுவும் தேவைப்பட்டா. மற்றபடி எல்லாம் மோசமாக தான் இருக்கு. நாங்கள் எங்கள் லேபில் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மோசமான நேரத்தில் மோசமான விஷயங்களை நம்ம செய்யணும்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்கிட்ட ஒன்று இருக்கு. உன்னால் ஏர் ட்ராப் இடத்துக்கு வர முடிஞ்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து காமிக்கிறோம் உங்ககிட்ட. இந்த நிலைமையில எது நமக்கு உதவும் சார்? ஓகே, என்கிட்ட எக்ஸ்ட்ரா ஃபியூலோட அவைலபிள் ஒன்று இருக்கு. அதுவும் அவசரத்துக்காக தான் வச்சிருக்கேன். நான் டெலிகாம் மூலியமா கோஆர்டினேட்ஸ் அனுப்புறேன். ஒருவேளை தேவைப்பட்டா நம்ம வாரில் பண்ண மாதிரியே பண்ணலாம். ஏதோ ஒன்று பண்ணுங்க. அதை வச்சு நீயே எல்லாத்தையும் பார்த்துப்ப. ஆனா ஜான், நீ உன் மனசுல நான் போருக்கு போற நினைச்சாதான் அதை உன்னால கொல்ல முடியும். நான் சொல்றது புரியுதுல்ல? எஸ் சார். இங்க பாரு, இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகுமாலாம் எனக்கு தெரியாது. ஆனா இதுக்கு நமக்கு அதிர்ஷ்டமும் தேவைப்படுது. குட் லக் சோல்ஜர்.
ஜெனரல் டெய்லர் கிட்ட இருந்து வந்த கேர் பேக்கேஜை எடுத்துக்கிட்டு நான் கேம்புக்கு வந்ததுக்கு அப்புறம் மனுஷங்க இல்லாம வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு கூட சண்டை போட்டதுல சந்தோஷமா இருந்தது. ஆனா அது மனுஷன் மாதிரி எனக்கு தோணல. கொல்ல முடியும்னு தெரிஞ்சு கொள்றது பெரிய விஷயம்தான். கிரேஸோ இல்ல லூயிஸோ இதை பத்தி வேற மாதிரி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போ அவங்க என்கிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா நான் அவங்கள நேருக்கு நேர் பார்த்து சொல்லுவேன், இப்போ இது எல்லாமே நம்ம கையில தான் இருக்குன்னு. ரக்கர், உனக்கு கேக்குதா? கமீன், இங்க பாரு, நீ என்கிட்ட பேசுவியா என்னன்னு தெரியல. ஆனா நீ உன்னை புரிஞ்சுக்கிட்டாகணும். கிரேஸ் உன்னை தேடி வெளியே வந்தா, ஆனா அவ திரும்ப வரல. அவ எங்க இருக்கான்னு தெரியல.
ஹலோ ஜான், உன்னுடைய போஸ்டர் பத்தி இப்பதான் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. லூயிஸ் அவன் ஒரு குட் சோல்ஜர். அவன் நமக்கு ஒரு சொத்து மாதிரி. பேக்கேஜ் கிடைச்சதா உனக்கு? இந்த சமயத்துல நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே சோல்ஜர் தான். இந்த போர்ல நாம ஜெயிச்சாகணும். அதனால நான் உனக்கு கொடுத்தது வேலை செய்தா நான் இப்ப தெரிஞ்சே ஆகணும். நான் சொல்றது புரியுதா? என்னுடைய படையில நீ என்னைக்குமே பெஸ்ட் சோல்ஜரா இருந்திருக்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம மனிதனத்தை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். நான் சொல்றது புரியுதா? என்னை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்ட போல. என்னாச்சு? என்ன பிரச்சனை? இன்னைக்கு ஒரு விஷயத்தை இழந்துட்டேன். இதுக்கு மேல இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறது சகஜம்தான். அதை நீ ஏத்துக்கணும். ஆகஸ்டோ இல்ல நானோ, எனக்கு அப்ப என்னாச்சுன்னே தெரியல. என் குவார்டர்ல 2 பேர் இருந்தாங்க. சில மாசம் முன்னாடி மேலரி இறந்துட்டான். ஆனா அவன் செத்தது அந்த மோசமானவங்கனால இல்ல, அவனுக்கு நிமோனியா வந்ததுனால தான் அவன் இறந்தான். நான் 2 நாளைக்கு அவுட் போஸ்ட்ல இருந்தேன். அப்ப நான் திரும்பி போனப்ப அங்க கேம்பே இல்ல, பாடிஸும் இல்ல, எலும்புகளும் இல்ல. ஆனா எல்லாரும் கொல்லப்பட்டாங்கன்னு மட்டும் தெரிஞ்சது. யாரையாவது தேடி பாத்தீங்களா? தேடி பார்த்து என்ன பிரயோஜனம்? அதான் செத்துட்டாங்கல்ல. இதை காட்டுல எங்கேயாவது வச்சு சாப்பிட்டுருப்பாங்க. நான் இங்க தோத்து போயிட்டேன். இது வேற விதமான ஹண்டர். அவங்க என்னதான் மிருகத்தனமா இருந்தாலும் அவங்க மனுஷங்க தானும் புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பேசுற மொழி அவங்களுக்கு தெரியுது. அவங்க பேசுற மொழி காங்காச்சாலாம் கிடையாது, எழுத படிக்க கத்துக்கிறாங்க. யா, அத நானும் பார்த்திருக்கேன். இனி நம்மளால அவங்கள அழிக்கிறது வாய்ப்பே இல்லை. அதனாலதான் நான் இதை வச்சிருக்கேன். ஏன்னா நமக்கு உறுதியானது ஒண்ணு வேணும். அவங்களோட சாம்பிள்ஸ் வேணும்னு டாக்டர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ரேஷஸ் எதுவும் கிடைக்காதனால இப்போ இங்க இருக்க ஆண் பெண் குழந்தைங்க எல்லாரும் அவங்கள பாதுகாத்துக்கணும். இதெல்லாம் பார்த்து தான் கடவுள் நம்மளை விருக்கிறாருன்னு நினைக்கிறேன். உங்க உதவி தேவை. யாருக்குமே ட்ரைனிங் இல்லை, யாருக்கும் ஃபயர் பவரை பயன்படுத்தவும் தெரியாது. அது மட்டும் இல்லாம உங்க டெத் விஷ் இருக்கே, அது எங்களை ஒன்றும் பண்ணாது. உங்களை காப்பாத்திக்க இதுதான் உங்களுக்கான நேரம். நீங்க ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் உங்க கடமையை செய்வீங்கன்னு உறுதி எடுத்தீங்கல்ல, மக்களை பாதுகாக்கிறதா உறுதிமொழி எடுத்திருந்தீங்கல்ல. பிரச்சனை எந்த இடத்துல இருக்கோ அதை நாம தீர்த்துட்டு மற்றவங்களை காப்பாற்றணும். நீங்களும் இதை போட்டிருக்கீங்கல்ல, மதிக்கிறதுனால தானே போட்டிருக்கீங்க. மற்றவங்கள மாதிரி தானே. அவங்களுக்காகவாவது கொஞ்சம் நேர்மையோட சண்டை போட பாருங்க. பாதுகாப்புன்னு உறுதிமொழி எடுத்தவங்களுக்காக போராடுங்க. நான் திரும்ப என் போஸ்ட்டுக்கு போக போறேன். அதோட உங்க கடமையை நீங்க முடிக்கணும்னா நீங்க என்ன தேடி வாங்க.
ரெக்கார்ட் பண்றியா? கமாண்டர் இதெல்லாம் CQC-ல பார்க்கணும்னு சொன்னாரு. அதனால நீ தயவு செஞ்சு ரெக்கார்ட் பண்ணு. உன் கதை இப்ப முடிஞ்சதுடா. என் பேரு ஜான் ரக்கர், ட்ரேஸ் ஆபரேட்டிவ், ஸ்டேஷன் 222. நாங்கள் தனியாக வந்துட்டோம். எங்கள் கிட்ட இருந்த சர்வைவர்ஸை நாங்கள் வேற அவுட் போஸ்ட்டுக்கு அனுப்பி வச்சிட்டோம். அவங்க அந்த இடத்துலையாவது பாதுகாப்பாக இருக்காங்களான்னு பார்ப்போம். ஜெனரல் டெய்லரோட ஆர்டர்ஸ் படி எனக்கு ஒரு சீரம் கொடுத்தாங்க. அது ஒர்க் ஆயிடுச்சுன்னு அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன். எனக்கு வலியே இல்லை. என்னோட உடம்பு முழுக்க அட்ரினலின் பரவுச்சு. இது என்னோட நம்பிக்கை, என் எதிர்பார்ப்பு. அதாவது இந்த சீரம் அந்த ஸ்கேப்ஸை நாம் எதிர்க்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த புது பிரீடில் இருந்த 2 பேரை நான் கொன்னேன். ஆனால் இந்த மாதிரி இன்னும் நிறைய இருப்பாங்கன்னு தோணுது. இதுக்கு மேலே இந்த அவுட் போஸ்ட்டை என்னோட வீடுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்னோட பர்பஸை கண்டுபிடிச்சிட்டேன். புது மிஷன். இனி ஒரு இடத்த தான் பாதுகாக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்காது. பசிபிக்கா முழுக்க நான் சுத்த போகிறேன். இந்த புது பிரீடு ஹண்டர் கிட்ட ஒரு புது போரை நான் உருவாக்க போகிறேன். என் பேர் ஜான் டி ரக்கர். சைனிங் ஆஃப்.